சுகருங்கிறது இன்றைக்கி வேர்ல்டில் சர்வேவே சொல்லுது, நிறைய பேருக்கு வந்துருச்சு. பிளட்டில் மிக்ஸ் ஆகும்போது தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த சுகருங்கிறது வந்து இன்சுலின் போடுற அளவுக்கு ஸ்டேஜுக்கு வந்துடுது. இதில் சில பேருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா, நான் சிம்பிளாக சொல்லிடுவேன். இப்போ இவ்வளோ பெரிய டஃப்பாக இருக்குத, சில பேருக்கு தேதி வந்து 8 இருக்குங்க, ஆனால் பேர் வந்து 3 இருக்கும். ஆனால் வந்து சுகர்னு பார்த்தீங்கன்னாக்கா, இல்லைங்க 10 வருஷமாக ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, வாங்க 3லேருந்து 6 மாதத்துக்குள்ளே சுகரே போயிடும்னு நான் சொல்லிடுவேன். அதனால் வந்துட்டு இது எதுக்காக சொல்ல வரேன்னாக்கா, இந்த டேட்டு ஃபேட்டும் எவ்வளோ ஸ்ட்ராங்கோ அதே மாதிரி உங்கள் பேர்லேயே இருந்துச்சுனாக்கா வந்துடும். நாம் சரி பண்ணுறதுக்கு முன்னாடி இது இருந்தால் வருங்கிறத உங்களுக்கு முன்கூட்டி ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறோம். அப்போ நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்கங்க. இது நம்ம டேட்டில் இருக்குது, எந்த நேரத்தில் வரும், எந்த காலகட்டத்தில் வரும், எந்த டியூரேஷன் பீரியட்னு ஒன்று இருக்குது. பேரே வந்துட்டு யூஸ்வலாக அவங்கள எழுத வைக்கிறது 10 நிமிஷம் 15 நிமிஷம். இது 1 hour எழுத வைப்பேன், 2 times எழுத வைப்பேன். சில பேருக்கு என்ன கண்டிஷன் பார்ப்பேன், இது எத்தனை வருஷம் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுனாக்கா டெய்லி 2 hours எழுத வச்சுருவேன். போகிறதுக்கு முன்னாடி திருப்பி நம்பரே நாங்கள் கொடுத்துருவேன். அப்படி இருந்துச்சுனாக்கா அவங்க டேட்டில் இந்த நம்பர் என்னது 378 இருக்குது, கண்டிப்பாக இன்சுலின் இருக்கும். உங்கள் மணிக்கட்டு மாதிரி அந்த நம்பரை செஞ்சு இதில் உடம்புல ஃபுல்லாக கட்டிடணும். இது மாதிரி இந்த மணிக்கட்டில் கட்டிடணும். அதை அந்த நம்பரை ஃபுல்லாக ஒரு இது மாதிரி பேண்ட் மாதிரி போட்டு கட்டி விட்டுட்டு, ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம். நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். வாங்க நேர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், சுகர் அப்படின்னு சொல்லும் போது இனிக்குது இல்லைங்களா? ஆனா அது வாழ்க்கையில நம்ம உடம்புல வந்துட்டாக்க ரொம்பவே வாழ்க்கையே கசப்பா இருக்கு சார். இதுதான் பிராக்டிகலா நம்ம எல்லாரும் பாக்குற ஒரு விஷயம் இல்லைங்களா? என்னுடைய கேள்வி என்னன்னாக்க, பிறக்கின்ற குழந்தை கூட டயபெட்டிக் பேஷண்டாக பிறக்குது. இதற்கான காரணி என்ன? எதனால சுகர் டயபெட்டிஸ் அப்படிங்கிறது இப்போ வந்து எங்க பார்த்தாலுமே பரவி இருக்கு சார்? ஆமாம், சுகருங்கிறது இன்றைக்கி வேர்ல்டில் சர்வேவே சொல்லுது, நிறைய பேருக்கு வந்துருச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு ஆளுங்கிறது கிட்டையும் தாண்டி அதுக்கு மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. இது ஜெனட்டிக் மாதிரியும் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே இதுக்கு என்ன தான் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தாக்கா, நம்ம ஃபார்மேட்டில் அப்படி இப்படி சொல்லிகிட்டு இருக்கிறோம். சொல்யூஷனுங்கிறது சொல்லிக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் சுகர் வந்துட்டு போனால் கூட பிரச்சனை இல்லைங்க. ஆனால் இன்சுலின் போடுற அளவுக்கு வந்துச்சுன்னா அது பெரிய ரொம்ப கஷ்டங்க. அது ஏன்னா அது என்னென்ன கேட்டால், சுகருன்றது முதல்ல அவுட் ஆஃபில் இருக்குதுங்க. ஆனால் சுகருங்கிறது அதுவே வந்துட்டு இன்சுலின் போடுற அளவுக்கு வந்துடுச்சுன்னா அது பிளட்டில் மிக்ஸ் ஆகிடுது. அது பிளட்டில் மிக்ஸ் ஆகும்போது தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த சுகருங்கிறது வந்து இன்சுலின் போடுற அளவுக்கு ஸ்டேஜுக்கு வந்துடுது. சில இடத்துலலாம் பார்த்தா பிறக்கிற குழந்தைக்கு இருக்குன்னும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். சில பேருக்கு திடீர்னு சட்டனாக வந்துடுது. இதெல்லாம் என்ன நம்பர்லாம் இருக்கிறதுங்கிறது தாண்டி அதுக்கு நம்ம சொல்யூஷன் கொடுக்க போகிறோம் கடைசியில், அது வேறு விஷயம். இதில் என்னன்னாக்கா, நாம் சொல்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு டேட்டில் 380 இல்லை 83 29 92 இப்படிலாம் இருந்ததுன்னா இதுக்கெல்லாம் சுகர் வரத்துக்கு உண்டானது. ஆனால் இன்சுலின் போடுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 378 உள்ள டேட் இருந்ததுனாக்கா சுகர் வரும், இன்சுலின் போடுற மாதிரி ஸ்டேஜ் வந்துடும். முதல்ல சுகர் தான் வரும், அப்படியே ஒரு கட்டத்தில் பார்த்தா அது இன்சுலின் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இது வந்து அது ஏன்னாக்கா அது பிளட்டில் மிக்ஸ் ஆகிடும். அது பிளட்டில் கலந்துருச்சுனாவே அது அப் டு லைஃப் வரைக்கும் நீங்கள் இன்சுலின் போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அது போடாமல் இருக்கக்கூடாது. போடாமல் விட்டுட்டேனாக்கா உங்களுக்கு கிடினஸ் வந்துடும். உட்காரவே முடியாது, நீங்கள் இது பண்ணவே முடியாது உங்களால். இதுக்கு அதான் நம்பர் சொன்ன மாதிரி 378 269 இந்த மாதிரி காம்பினேஷன்லாம் நிறைய இருக்குது. நம்ம ரொம்பவும் தெரிஞ்சிக்க வேண்டாம், எதுக்கு போய்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு. இதில் சில பேருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா, நான் சிம்பிளாக சொல்லிடுவேன். இப்போ இவ்வளோ பெரிய டஃப்பாக இருக்குத, சில பேருக்கு தேதி வந்து 8 இருக்குங்க, ஆனால் பேர் வந்து 3 இருக்கும். ஆனால் வந்து சுகர்னு பார்த்தீங்கன்னாக்கா, இல்லைங்க 10 வருஷமாக ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, வாங்க 3லேருந்து 6 மாதத்துக்குள்ளே சுகரே போயிடும்னு நான் சொல்லிடுவேன். ஏன்னா பேரில் தான் தப்பாக இருக்குது. பேரை மாற்றினா உடம்புல இருக்கக்கூடிய டயபெட்டிஸ் சுகர் வந்து காணாமல் போக வைக்க முடியும் இல்லை, அதுதான் இது. டேட்டு 3 ஃபேட்டு 8, டேட்டு 8 ஃபேட்டு 3னாக்கா உடம்புக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். சில பேர் டேட்டு வந்து 8ஆம் தேதி பிறந்திருப்பாங்க, பேர் 30ல் இருக்குது, வெறும் 8 இல்லைங்க, இவங்க பேர் தான் 3ல் இருக்குது, தப்பாக இருக்குது. அதெல்லாம் 3 மாதம் 6 மாதங்கிறது நான் அதிகம் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி ஓடி போயிடும். டேட்டிலே இருந்தால் பர்மனெண்ட்டாக உடம்புக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். இது பாதி டேட்டில் இருக்குது, மீதி இவங்க கையில் இருக்குது. அப்படி தட்டி விட்டுட்டா வந்துடும். சில பேருக்கு 38ஆம் நம்பரில் இவங்களே பேர் வச்சுருப்பாங்க தெரியாமல். டேட்டில் அந்த 3 8 இல்லை, இவங்க பேரே 38 இல்லை, அப்போ கூட வந்துடும்.
அதனால் வந்துட்டு இது எதுக்காக சொல்ல வரேன்னாக்கா, இந்த டேட்டு ஃபேட்டும் எவ்வளோ ஸ்ட்ராங்கோ அதே மாதிரி உங்கள் பேர்லேயே இருந்துச்சுனாக்கா வந்துடும். கூடயே தேவையில்லாத உள்ளே வந்து 6 இல்லை 7ஆம் நம்பர் உள்ளே வந்துடுச்சுன்னா அது இன்சுலின் வந்துடும். இன்சுலினை கொண்டு போய் விட்டுருவது. அப்போ இன்சுலினை கொண்டு போயிடுச்சுன்னா அது போடாமல் நீங்கள் வாழவே முடியாது, இருக்கவே முடியாது. அப் டு லைஃப் வரைக்கும் நீங்கள் அது போட்டுக்கிட்டு தான் ஆகணும். அது சைடு எஃபெக்ட்ஸும் இருக்கு அதுக்கு, அதுதான் ரொம்ப பெரிய பிரச்சனை இல்லைங்களா சார்? ஆமாம். இதில் என்ன குழந்தைக்கு என்ன சொல்லிங்க? சாரி, சைடு எஃபெக்ட்ஸும் இன்சுலின் போடுறதுனால நிறையவே இருக்கு. என்னது நீங்கள் போடாமல் போனாவே அதுவே பெரிய இது சைடு எஃபெக்ட் பெரிய வரத்தானே செய்யும். அது உங்களுக்கு வந்துட்டு அது சொன்ன அது பிளட்டில் மிக்ஸ் ஆகி போனது அது. அப்போது இதை கூட சரி பண்ணிடுவீங்களா? எதை தான் நம்ம சரி பண்ணலை அப்படின்னா இதையும் சரி பண்ணிடலாம். இருந்தாலும் நாம் சரி பண்ணுறதுக்கு முன்னாடி இது இருந்தால் வருங்கிறத உங்களுக்கு முன்கூட்டி ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறோம். அப்போ நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்கங்க. இது நம்ம டேட்டில் இருக்குது, எந்த நேரத்தில் வரும், எந்த காலகட்டத்தில் வரும், எந்த டியூரேஷன் பீரியடுன்னு ஒன்று இருக்குது. அது அவங்க டேட்டு, மந்த், இயர், ஃபேட்டு இந்த கேல்குலேஷன் இருக்குது. அந்த கேல்குலேஷன் வரும்போது அதை கொடுத்துருவோம். அதனால சில பேர் போடும்போது இவங்க ஒரு 4-5 புக்கை படித்து வச்சுக்கிடுவாங்க. இல்லையா, எனக்கு இந்த இது பிடிக்கல, எனக்கு அது பிடிக்கல, எனக்கு கம்முன்னு போங்கன்றோம். ஏன்னா இவங்களுக்கு வரப்போகுது, அடுத்து நடக்க போகுது எனக்கு தெரியும். நான் அதை சொல்ல மாட்டேன். நான் அடுத்து வந்துட போகுது போங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். இதுதான் கரெக்டுன்றேன். நீங்கள் அதெல்லாம் மாற்றக்கூடாது, எழுதி பாருங்கள், 10 நாள் நல்லா தெரியும். அப்போ அது நல்லா இருக்கியாம்பாங்க, சரி இதை கண்டினியூ பண்ணுங்கன்றுவேன். ஏன்னா அதை சொல்லிட்டு ஏன் அவங்கள போட்டுட்டு படுத்துணும்னா, அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஃபேக்டை முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறத அவாய்ட் பண்ணிடுவேன். ஆனால் யூடியூப்பில் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஆமாங்க, ஏதாவது ஒரு இடத்துல சொன்னாதாங்க அவங்களுக்கு தெரியும். ஆனால் வரும்போது சொல்ல மாட்டேன், தேவையில்லை, நீங்கள் செய்யுங்க, சிம்பிளாகி போயிடும், சிம்பிளாக்கி விட்ருவேன், சிம்பிளிசிட்டி ஆக்கி விட்ருவேன். இப்போ எங்களுக்கு வருதுங்க, வந்திருக்குங்க, இப்போ இருக்குங்க அப்படின்னாக்கா பேரை கரெக்ட் பண்ணணும். கரெக்ட் பண்ணிவிட்டு அந்த பேரை எழுதுகிற மெத்தடு தான் ரொம்ப. ஏன்னா இப்போ இன்சுலின் போடுற அளவுக்கு வந்துடுச்சுன்னா ரொம்ப சிவியராக எழுதணும். ஓவர் டோஸ் கொடுக்குற மாதிரி தான் நான் கொடுப்பேன். நான் கொடுத்து என்ன பண்ணணும் சார் அப்படி இருந்ததுனாக்கா? ஓவர் டோஸ்னா சிவியர்னா என்ன? பேரே வந்துட்டு யூஸ்வலாக அவங்களை எழுத வைக்கிறது 10 நிமிஷம் 15 நிமிஷம். இது 1 hour எழுத வைப்பேன், 2 times எழுத வைப்பேன். சில பேருக்கு என்ன கண்டிஷன் பார்ப்பேன், இது எத்தனை வருஷம் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுனாக்கா டெய்லி 2 hours எழுத வச்சிருவேன். அதெல்லாம் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கிராஜுவலாக படிப்படியாக அதோடைய ரெடியூஸ் ஆயிடும். அதெல்லாம் பண்ண வைக்கலாம். ஆனால் அவங்களுக்கு சொல்கிற ஃபீட்பேக்கை பொறுத்து தான் அதை நம்ம டிசிஷன் எடுக்க முடியும். அது எவ்வளோ நாள் எத்தனை வருஷம் அவங்கக்கிட்டே அது இருந்திருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த கேல்குலேஷன் தான் இருக்குது. அப்போ அந்த தேதி அதனால தான் சொல்கிறேன். இதில் என்னென்ன இருக்கிறவங்கள பண்ணுறது தாண்டி நம்பர் இருக்கிறவங்களுக்கு முதல்ல அவங்களுக்கு இன்சுலின் போடுற இருக்கிறவங்க, 2வது அந்த நம்பர் இருக்கிறவங்க, 2 இருக்கிறவங்க. அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரி இருந்துருச்சிங்க, பேரை கொடுத்துட்டோம், போகிறதுக்கு முன்னாடி திருப்பி நம்பரே நாங்கள் கொடுத்துருவேன். அப்படி இருந்துச்சுனாக்கா அவங்க டேட்டில் இந்த நம்பர் என்னது 3, 7, 8 இருக்குது, கண்டிப்பாக இன்சுலின் இருக்கும். அந்த இடத்துல 9 அவங்களுக்கு இல்லாமல் இருந்துருச்சுனாக்கா நம்பர் வந்துட்டு ஈஸியாக அவங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருவேன். அதை இப்போ கொடுத்துட்டாக்கா நீங்கள் எல்லோரும் செஞ்சிருவீங்க. ஆனால் அது உங்களுக்கு ஏன்னா இது ரிஸ்க்கான ஒரு இது. அதனால தான் சிலதை சொல்லிட்டு சொல்லாமல் விட்டுறதுக்கு காரணம் அதுதான். அவங்கவுங்களுக்கு தனித்தனி நம்பர்ஸ். பிளைனாக சொல்லிட்டா நீங்கள் பிளைனை நீங்கள் யூஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான். ஏன்னா அந்த நீங்கள் யூஸ் பண்ணுறது தவறாக இருந்ததுனாக்கா அது உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தக்கூடாது. ஆனால் இது வரைக்கும் வேர்ல்டு ஃபுல்லாக யாரும் அப்படி நடக்கலை. ரொம்ப கேர்ஃபுல்லாக, ஏன்னா இதுக்கு தான் நான் கொடுக்க மாட்டேன்ட்டேன். மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் கொடுத்துட்றேன். இது அந்தந்த இதை பொறுத்து இருக்குது, டூரேஷன் அவங்க எவ்வளோ நாள் எத்தனை வருஷம் இருக்குன்னு கொடுத்துட்டு அதை கொடுத்துட்டா அதை நீங்கள் உங்கள் மணிக்கட்டு மாதிரி அந்த நம்பரை செஞ்சு இதில் உடம்புல ஃபுல்லாக கட்டிடணும். இது மாதிரி இந்த மணிக்கட்டில் கட்டிடணும். அதை அந்த நம்பரை ஃபுல்லாக ஒரு இது மாதிரி பேண்ட் மாதிரி போட்டு கட்டி விட்டுட்டு இந்த பேரை எழுதின்னு வச்சுக்கிறீங்க. அந்த நம்பரும் உள்ள உங்களுக்கு வேலை பார்க்கும். இதையும் எழுதிறீங்கனாக்கா சரணன்ட்டுக்கு இது கரைஞ்சா மாதிரி கரைஞ்சிரும். ஸோ அதனால் அதுக்கும் வழி இருக்குது, சோர்ஸ் இருக்குது. நீங்கள் அதுக்காக பயப்படலாம் தேவையில்லை, நம்ம செய்யலாம். செய்யறதுக்கு உண்டான வழிமுறைலாம் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக நான் செய்வேன். நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்கள் இடத்துல இருந்து அது விலகி போயிடும், நடந்துடும். அருமை சார். வழி தீர வழி இருக்கு அப்படின்னு அற்புதமான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. நீங்க பேசும்போது நான் ஒரு விஷயம் கவனிச்சேன் சார். அதாவது போன எபிசோட்ல பாத்தீங்கன்னாக்கா எந்த நம்பர்ஸ் கொஞ்சம் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லும் போது 3, 8 அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி 3, 7 இந்த 3 நம்பர்ஸ் நிறைய பிரச்சனைகளுக்கான காரணியா நீங்க யூஸ் பண்றீங்க இல்லைங்களா? சமீபத்துல போன எபிசோட்ல கூட நீங்க சொன்னீங்க 3, 7 ஒரு வண்டியில இருந்ததுனாக்கா அது வந்து விபத்துக்குள்ளாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த பிளைட் ஆக்சிடென்ட்ல அந்த பிளைட்டோட நம்பர் என்ன அப்படிங்கிறது எல்லாரும் பார்த்து வியந்த ஒரு விஷயம். எப்படி அப்படியே மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு. இந்த 3, 7, 8 மூணுமே நீங்க டேக் பண்ணி இவ்வளவு டேஞ்சரஸ் சொல்றதுக்கான காரணம் இருக்கா சார்?
இல்லை அதுக்கு காரணம்னாக்கா அந்த நம்பர் இருக்கு, அதான் காரணமே. சொல்றதே காரணம். அது அதனுடைய தன்மை அந்த மாதிரி, அதனுடைய தன்மை அந்த மாதிரி. ஒவ்வொரு நம்பருக்கு ஒரு பவர் இருக்கும் இல்லையா. ஒவ்வொருத்துல வீரியம் ஜாஸ்தி இருக்கும், ஒவ்வொருத்துல வீரியம் கம்மி இருக்கும், ஒவ்வொரு நம்பருக்கு ஒரு குணாதிசயம் இருக்கும். அது அவங்க கிட்ட இருந்ததுனாக்கா அதனுடைய எஃபெக்டும் அவங்கள சேருது. அதனால அது வீரியத்தன்மை அதிகம். அந்த வீரியம் என்னென்னலாம் கொண்டு போய் நிப்பாட்டிடும் அப்படிங்கிறது தான். அந்த 7 கூட 3 இருந்தாலும் சரி, 7 கூட 8 இருந்தாலும் சரி, கண் கூட நாங்க பார்த்தோம். அது அந்த நம்பர் அந்த ஃபிளைட்ல அது இருக்குது, நடக்கத்தான் செய்யும் அது. ஸோ அதனால வந்துட்டு அப்போ அது மனுஷங்கிட்ட இருந்ததுனாக்கா அது இன்னும் எவ்வளோ பண்ணுவோம் அவங்கள. அது இருந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுக்கு சொல்யூஷன் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். அதனால அதை நம்ம வந்து நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ண, அதை சொல்கிறத ஃபாலோ மட்டும் பண்ணுங்க, பயப்படவே தேவையில்லை. ஏன்னா நம்பர் மூலயமா வரதான் நம்பர்லேயே நம்ம கொடுத்து சரி பண்ணிடலாங்கிறது தான். நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்க, கரெக்டாக அதை செயல்பாடு மட்டும் உங்ககிட்ட இருக்கட்டும். கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வந்துடலாம், சக்ஸஸை கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பர் சார். சக்சஸ்க்கான மந்த்ராவை எங்களுக்காகவே சொல்லி கொடுத்தீங்க. நம்பரை நம்புங்கப்பா அப்படின்னு சொன்னீங்க சார். அப்படிப்பட்ட நம்பரை வச்சு, அதாவது எங்களுடைய டேட் ஃபேட் நம்பர்ஸ் எதுவாக இருந்தா நாங்க என்ன பண்ணினா நாங்க எல்லாம் எங்கே தேடுவேன்னு ஓடி ஓடி தேடுற அந்த பணமழை எங்க பக்கமும் கொட்டும். இதற்கான விடைகளை நீங்க அடுத்த எபிசோட்ல எங்களுக்காகவே சொல்லணும் சார். கொடான கொடி அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். ஆன்மீக உலா சேனலை பாருங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.